டேய், உன்னை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஆளை வச்சு வேவு பார்த்தேன். இப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா எனக்கு ஒரு வழி தெரியலையே. டேய், என்னடா என்ன அவனை முறைக்கிற? அவன் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. உன்னெல்லாம் நம்பிக்கிட்டு நாங்க தாண்டா முட்டாள்தனமா இருந்திருக்கோம். அம்மா, இதை இப்படியே விடக்கூடாதுமா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். விட்டு பிடிக்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா அப்புறம் எல்லாமே நம்ம கையை விட்டு தான் போகும். ஏங்க, இப்ப எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். ஏய் சுபா, என்ன பேசுற நீ? பொறுமையா பேசலான்னு விட்டு போற விஷயமா இது? அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு பார்த்தல. செந்தில் கோவப்படுறதுல நியாயம் இருக்குமா? இவனை இப்படியே விட்டுட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அது நம்ம பிசினஸ்க்கும் நல்லது இல்ல. ஏன், அது அவன் வாழ்க்கைக்கும் தான் நல்லது இல்ல. ஆஹா, எல்லாருமா சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வசமா மாட்டி தொலைச்சிருக்கானே. ஏங்க, உங்களால எத்தனை தடவை தான் அவமானப்படுறது? நீங்களும் இப்ப திருந்துவீங்க அப்ப திருந்துவீங்கன்னு நானும் நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆனா நீங்க என் நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. ச்சே! உங்களோட வைஃப்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமாமா, சும்மா நடிக்காத. என்னோட வீட்டுக்காரருக்கு கிடைக்க வேண்டிய பதவிய தூக்கி ஐயா கிட்ட கொடுக்கும்போது நல்ல குலுக்குலுன்னு தானே இருந்திருக்கும். இப்ப வந்து அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சீன் போடுறியா? ஹேமா, போதும், நிறுத்து. அவளை எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்க? தப்பு செஞ்சது இவன். இவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நானும் உன் மாமாவும் தான். இதுல வேற யாரும் தலையிட கூடாது. போங்க எல்லாரும் உள்ள. டே கதிர், நீ உள்ள போ. உன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். பாவம்மா இந்த காவியா. இவன் பண்ற தப்புக்கெல்லாம் அவ தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு ஜெயா. இதை இப்படியே விடக்கூடாதுங்க. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். நான் இருக்கும்போது அவனை உங்க வழிக்கு விட்டுருவானா? கதிர் எப்பவுமே என்னோட வழியில தான் இருப்பான். இந்த செந்தில் அண்ணா கிட்ட யார் இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே. கரெக்டா எல்லாத்தையும் சினிமா ஷூட்டிங்ல வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த இந்திரா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட் என்ன டவுட்டு, கன்ஃபார்மா இந்திராவா தான் இருக்கும். அவளை தவிர இந்த வேலையை வேற யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. காவியா, நான் சொல்றத கொஞ்சம் நீ பொறுமையா கேளு. பேசாதீங்க, போதுங்க. உங்க பேச்செல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல உங்களை நம்பினா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவசரப்படாத காவியா, நடந்தது எல்லாமே. ஐயா சாமி, உங்க பொய்யெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறீங்களா? என்னால இதுக்கு மேல உங்க பொய்யெல்லாம் கேட்க முடியாது. உங்களெல்லாம் எவ்வளவு நம்பணும் தெரியுமா? நீங்க மாறிட்டீங்க. முன்ன மாதிரி எதுவுமே பண்றது இல்லைன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க.
சித்ரா உங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பல. ஆனா அவ சொன்னதெல்லாம் கேட்காம போனதுக்காக நான் இப்போ வேதனை படுறேன். ஒரு உண்மையை சொல்லுவாங்க, இப்போ இந்த நிமிஷம் உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிட்டே போற? நான் இப்படி ஆனது காரணமே நீ உன் தங்கச்சி தாண்டி. நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. என்ன? என்னாலதான் இப்படி ஆனீங்களா? ஆமா. இதெல்லாம் சொல்ல உங்க மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? நீங்க நாசமா போனது காரணம் நான் இல்லங்க, உங்களோட அழுக்கு புத்தியும் சதிகார சித்தியும் தான் காரணம். ஏய், சித்தி பத்தி பேசின அடிச்சு பல்லு முகரையெல்லாம் பேத்துருவேன். நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருந்தேன். என்னோட வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க இருந்தா சனிய மாதிரி வந்து தொலைஞ்சிங்களோ அப்பையில இருந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போச்சு. ஆட தெரியாதவன் தெரு கோணலா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குங்க நீங்க சொல்ற காரணம். உங்களோட தோல்விய, உங்களோட அவமானத்தை ஏன் மேல போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? உண்மையிலேயே இதை விட பெரிய கோழத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. உண்மையாவே உங்கள மாதிரி ஒரு ஆள் கிட்ட குழந்தைய பெத்துக்கிட்டத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னடி அசிங்கமா இருக்கு உனக்கு? என்ன அசிங்கமா இருக்குன்னு கேட்டேன். நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்கேன். நீ அடிச்சு சாவடிச்சிருவேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். ஏதாச்சும் சவடால்தனமா பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு சுபா, என்ன ஏதோ தீவிரமான யோசனையில இருக்க போல இருக்கு. அது ஒண்ணே இல்லைங்க, நம்ம வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன். நடந்தது எல்லாத்தையும் நான் புரியல. இல்லங்க, ஒரு பக்கம் நீங்க ஜேஎம்டி ஆகிறத நினைச்சு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் கதிர் தம்பிய நினைச்சா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சுபா, இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? அவன் தப்பு பண்ணிருக்கான்ல, அவனை இப்படியே விட்டா நல்லா இருக்குமா சொல்லு? அது புரியுதுங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்துது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏங்க இப்படி திடீர்னு இவ்ளோ ஆவேசப்பட்டீங்க? எப்பயும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கல்ல? நீ வேற சுபா, நான் ஒன்னும் திடீர்னு ஆவேசப்படல. ரொம்ப நாளா சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா அவன் திருந்துற மாதிரி தெரியல. இதுக்கு மேல விட்டா தாங்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுவும் சரிதான். இந்த கதிர் தம்பி ஏன் இப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ பெரிய பதவியை கொடுத்திருக்காங்க, அந்த பதவிக்காகவாவது கொஞ்சம் இன்னும் கரெக்டா நடந்துக்கணும் இல்லையா? நீயே சொல்லு சுபா, கதிருக்கு எதுக்காக இந்த பொறுப்பை கொடுத்தோம்? என்னை விட வெற்றியை விட நல்லா படிச்சிருக்கான், நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கையில தான் அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம். நானும் வெற்றியும் அவனோட வேலையில தலையிடாம தனித்தனியா வேற வேற தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அவன் எவ்வளவு பொறுப்பா கவனமா இருந்திருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம ஊரை சுத்தி பிசினஸ் என்னதான் ஆவறது சொல்லு? கௌதம் இருந்தா கூட அவன் பார்த்துப்பான்னு நம்பி விட்டுறலாம். ஆனா அவனும் சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வருவானே தெரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனை நம்பி எப்படி விட முடியும்? அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் இறங்கிட்டேன். கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கௌதம் தம்பி இருந்திருந்தா கூட நம்ம இவ்வளவு தூரம் கவலைப்பட்டிருக்க வேண்டியதில்ல. ஆனா அவரும் இல்லங்கிற போது இது கொஞ்சம் ரிஸ்கா தாங்க போயிருக்கோம். நீங்க எடுத்த முடிவு தாங்க சரி. வரலாமா உள்ள? ஏய் ஹேமா, என்ன அங்கே நிக்கிற? உள்ள வருவான பெர்மிஷன் எல்லாம் கேக்குற? வா உள்ள.
சொல்லு ஏமா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா. அத்தை உங்களுக்கு கொடுத்த ஜேஎம்டி போஸ்ட என் வீட்டுக்காரருக்காக விட்டு கொடுப்பீங்களா? மாமா, உங்களுக்கே தெரியும், அவரா வந்து இது உங்ககிட்ட கேட்பாரான்னு தெரியல. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு மாமா, அவரை அந்த பொறுப்புல வச்சு பார்க்கணும். அதனால நீங்களே போய் அத்தை கிட்ட சொல்லி உங்க தம்பிய ஜேஎம்டியா ஆக்க சொல்லுங்க மாமா. மாமா, ஆ, ஏமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம ரூம் போலாம். முடியாதுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் வரமாட்டேன். ஏய் நீங்க சொல்லுங்க மாமா, நான் கேட்டதுக்கு என்ன பதில்? அத்தை கிட்ட போய் உங்க தம்பிய ஜேஎம்டியா ஆக்க சொல்வீங்களா மாட்டீங்களா? ஏய் லூசு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? ஏங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வா நம்ம ரூமுக்கு போலாம். ஏங்க, இதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் தான் இந்த வீட்ல டம்மியா இருக்கேனா? பொறுக்க போற குழந்தையும் டம்மியா இருக்கணுமாங்க? அதுக்கு நம்ம அப்பா தான் ஜேஎம்டினா எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தானே நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ணே, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதண்ணே. இவ இப்படிதான் ஏதாவது குண்டக மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பா. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதண்ணே. அப்ப எப்பயுமே அப்படிதானே. விடு வெற்றி. ஏங்க, Silent ஆ உங்களுக்காக தானே இருமா. நான் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? என்ன, எல்லாருக்கும் இப்ப ஹாப்பி தானே? நீங்க பிளான் போட்டபடியே என்கிட்ட இருந்து பதவியை புடிங்கிட்டீங்கல்ல? ஹே, என்ன இவன்? ஏய் கதிரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காம போயிடு. ஏய், சும்மா நிறுத்து. உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து பின்னாடி திட்டம் போட்டு குழி பறிக்கிற துரோகி தானே நீ? ஏய் டேய், இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ வேற உள்ள வந்து டென்ஷன் பண்ணாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அச்சி, நடிக்காத. பின்னாடி ஆள் அனுப்பி வேவு பார்த்து காலை வரி விட்டுட்டு இப்ப ஏதோ பெரிய தர்மர் மாதிரி பேசுற. வேணாம் கதிரு, அண்ணங்கிட்ட பேசுறங்கிறத மறந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, அப்புறம் நல்லா இருக்காது. நானும் அதே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஏய் அப்படியே அடிச்சனா? யார்கிட்ட வந்து கை நீட்டி ஏய். பேசுற? போட வெளில முதல்ல. இப்ப நீ வெளில போலன்னு வச்சுக்கோயே, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன். டேய், டேய், விடுடா. அட்ரா பார்க்கலாம். ஆம்பளை இருந்து அட்ரா பார்க்கலாம். என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? திமிரா உனக்கு? அண்ணகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் தெரியாத அளவுக்கு திமிர அடிச்சுல உனக்கு. தொலைச்சிடுவேன். என்ன இது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கதிர் தம்பி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீங்க போங்க. நாளைக்கு இத பத்தி கண்டிப்பா பேசுவோம். என்ன நடந்தாலும் நாளைக்கு இத பாத்துக்கலாம். இவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக உங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வேணாம்ப்பா. டேய், என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? டேய் உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். டேய், எங்க என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். டேய், சொல்லி ஆகணும். போடா, பதில் சொல்றான். டேய், அவனடா பைத்தியக்காரத்தனமா அண்ணா பேசிட்டு இருக்கான். விடுண்ணே. ஏங்க, என்ன வேலை பாக்குறீங்க? கை நீட்டி அடிக்கலாமா அவரை? டேய், அவன் என் தம்பி அடிக்க கூடாதா? ஏன் தம்பி, அவன் நீங்களாவது பேசுற கொஞ்சம் பேச்சை பொறுமையா இருக்கலாம்ல? அண்ணி அவன் பண்ணல சரியா? நம்மள இங்க சைலண்டா தானே பேசிட்டு இருந்தோம். ஐயோ, விடுங்க. இந்த விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? தெரியட்டும் அண்ணி. எங்க மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. சரி விடு வெற்றி. சரி விடுங்க. அண்ணா சாரிண்ணா. டேய், நீ என்னடா பண்ண? இல்ல, நீ கூட்டு போ. ஹேமா வா வா. ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு வர வர. அவன் பேசின பேச்செல்லாம் பார்த்தல. அக்கா,
எதுக்கு இப்ப எல்லாரையும் வர சொல்லியிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாடி, நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நானும் உன் மாமாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். என்ன முடிவுத்த? நீங்க சொல்லி நாங்க எதை ஏத்துக்காம இருந்திருக்கோம். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான் அத்தை. ம். கதிர், காவியா மத்த எல்லாரையும் விட இந்த முடிவு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளிவிட்டதே கதிர் தான். எனக்கு புரிஞ்சு போச்சுமா. என்ன ஜேஎம்டி போஸ்ட்ல இருந்து தூக்க போறீங்க, அதானே இந்த முடிவு? ம், ஆமாண்டா. நல்ல வேளை நீயாவே புரிஞ்சுக்கிட்ட. இல்லனா அத ஏன் வாயால சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருந்திருக்கும். அக்கா அக்கா நீயும் மாமாவும் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. அக்கா கதிர் அப்படி என்ன பண்ணிட்டான்னு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்க? தலைக்கு மேல வெள்ளம் போறதுக்கு முன்னாடி கரை ஏறிட்டா தப்பிச்சிடலாம். ஆனா அதுவே தண்ணி ஃபுல்லா தலைக்கு மேல போயிடுச்சுன்னா தப்பிக்கிறது கஷ்டமாயிடும். நம்ம கம்பெனியும் இப்ப அப்படிதான் இருக்கு. இவனை நம்பி நாம அப்படியே விட்டோம்னா மொத்தமா மூழ்கடிச்சிருவான். ஆ, அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு வந்துருச்சுலம்மா. அப்ப இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதுல எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஐயோ கதிர், ஆனா ஒண்ணுமா, அந்த இந்திரா நினைச்சதை சாதிச்சிட்டா. நல்லா ஸ்கெட்ச் போட்டு என்னோட பதவி என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா. சுபானி, செந்திலண்ண, வெற்றியண்ண, இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? டேய், இதுக்காக தானே எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க. எடுத்துக்கோங்க, எல்லாரும் நல்லா இருங்க. என்னடா எங்களுக்குலாம் வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? உன்னோட பதவியை புடுங்கிறதுக்கு சதி பண்றதுக்குன்னு. டேய், நீ ஒழுங்கா இருந்திருந்தனா பதவி எப்பயும் உன்கிட்ட தான்டா இருந்திருக்கும். அதை புரிஞ்சிக்க முடியல வந்துட்டான் பேசுறதுக்கு. செந்தில், கதிர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து தாண்டா அவன் பதவியை காலி பண்ணி வச்சிருக்கீங்க. போது, நிறுத்துங்க. ஆளாளுக்கு இப்படி மாறி மாறி பேசிட்டே இருந்தா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இங்க பாரு கதிர், நாங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நாங்க ஏன் இப்படி யோசிக்க போறோம்? செஞ்ச தப்ப முதல்ல உணர்றதுக்கு முயற்சி பண்ணு. சும்மா மத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சிடலான்னு பாக்காத. அக்கா, அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து கண்டிப்பா ஒழுங்கா இருப்பான்க்கா. அக்கா, அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருக்கா ப்ளீஸ். இல்ல ராகினி, அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. அவன் செஞ்ச தப்ப உணர்ந்த மாதிரியும் தெரியல, திருந்தி வாழ்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரியும் தெரியல. அதனால அவனோட போஸ்டிங்க வேற யாருக்காவது கொடுக்கணுமே தவிர வேற வழி இல்ல. அத்தை, அப்படின்னா அந்த போஸ்டிங்க என் வீட்டுக்காரருக்கு கொடுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட இவர் கம்பெனியை நல்லா பார்த்து பாரு அத்தை. ஏய் ஏமா, என்ன பேசிட்டு இருக்க? வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அழுத புள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், வாய் இருக்கிற புள்ளதான் பொழைக்கும். நம்ம வாயை திறந்து எதுவும் கேட்காம இருந்தா இவங்களாம் நமக்கு எதுவும் தரமாட்டாங்க. அதனால நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஒண்ணுமே இல்லாத இந்த காவியாவும் இந்திராவும் எவ்வளவு சீன் போட்டாங்க. அவங்கவுங்க புருஷெல்லாம் ஜேஎம்டி ஆகும்போது ஏன் புருஷன் ஜேஎம்டி ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லுங்க அத்தை. ஏய், நீ தேவலமா பேசிட்டு இருக்கியாமா? நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றல. அமைதியா இரியாமா. சும்மா இருங்க. என்னத்த நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, நீங்க அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க அத்தை. என் புருஷனுக்கு ஜேஎம்டி போஸ்டிங் தருவீங்களா மாட்டீங்களா?
இல்லனா ஒண்ணுமே படிக்காத உங்க மூத்த பையனுக்கு தூக்கி கொடுக்க போறீங்களா அத்தை? போது நிறுத்து ஹேமா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் சும்மா இரு பாவம் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பேசாம இருந்தா நீ ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. இத பார், நீ அமைதியா இருந்து என்ன பேசுறோன்னு அதை மட்டும் கேளு. மா சாரிமா. ஏய் ஏமா சும்மா இருன்னு சொன்னல. மா பாவமா ஹேமா, அவளை ஏன் திட்டுறீங்க? வெற்றி மேல இருக்கிற பாசத்துல கேட்டுட்டா. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண அவளோட ஆசைய நாம ஏன் கெடுக்கணும் சொல்லுங்க? பேசாம வெற்றியவே ஜேஎம்டி ஆக்கிடுங்க. என்னடா இவங்க எல்லாரையும் பார்த்து நீயும் எனக்கு புத்திமதி சொல்ல கிளம்பிட்டியா? ஐயோ அம்மா, சத்தியமா நான் அப்படிலாம் நினைச்சு சொல்லலம்மா. வெற்றி என்னை விட நல்லா படிச்சிருக்கான், நல்ல பொறுப்பாவும் இருக்கான். அவன் கண்டிப்பா நம்ம கம்பெனியை நல்லபடியா பார்த்துப்பாமா. டேய் செந்தில், அது அப்படி இல்லடா. என்னதான் அவன் உன்னோட அதிகமாக படிச்சிருந்தாலும் நீ இந்த வீட்டோட மூத்தவன்டா. முறையா அந்த பதவி உனக்கு தான் வந்து சேர வேண்டியது. அதனால தான் நானும் அம்மாவும் உன்னையே ஜேஎம்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு மாமா உங்க நியாயம். அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னோட புருஷன் உங்களுக்கு கிழக்கிறதா இல்ல?